இறைவனின் எத்தனையோ நாமங்களில் யோகிராம் சரத்குமார் என்னும் இந்த நாமம் ஆத்ம சாதனை புரிபவர்களுக்கும் பிறவி பிணியிலிருந்து மீள நினைப்பவர்களுக்கும் உகந்த நாமமாக மாறியது. யோகி என்று பண்டிட் டி.கே. சுந்தரேச ஐயர் முதலில் அழைத்தாலும் ராம் சரத் குன்வர் என்ற பெயர் எப்படி ராம் சரத் குமாராக மாறியது என்று இதுவரை யாரும் அறிய முடியாத ரகசியமாக உள்ளது. 1965 ஆண்டிலிருந்து யோகிராம் சரத்குமார் திருவண்ணாமலையில் தன் அருளாட்சியை செய்ய ஆரம்பித்தார். 1947 குருவை தேடி புறப்பட்ட ராம் சரத் குன்வர் 1965 குருவருளால் பரிபூர்ணராகி உலகை ரட்சிக்க புறப்பட்டார். அவரின் 18 ஆண்டுகால தீவிரமான தவ வாழ்க்கை, தியாகம், குரு பக்தி, துறவரம், தியானம் அவரை பரிபூரண பரபிர